திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சூரனை வதம் செய்துட்டு வந்தாராம். வந்த உடனே கடற்கரையில சூரனை சம்ஹாரம் செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்காக 5 பஞ்சலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தாராம். 5 லிங்கங்களின் சொரூபமாக சிவபெருமானின் 5 முகங்களாக எண்ணி முருகப்பெருமான் சூரனை வதைத்த அந்த பாவத்தை கழிப்பதற்காக பூஜை செய்த ஆரம்பிச்சாராம். ஒவ்வொரு மலர்களாக கொண்டு தன்னுடைய பாவத்தை போக்குறதுக்கு அப்பன் சிவபெருமானை எண்ணி தவம் செஞ்சிட்டு இருந்த அந்த பூஜை செய்த அந்த நேரத்துல பின்னாடி சுவாமின்னு கூப்பிட்டாங்களா. சுவாமி என்ற பெயருக்கு சொந்தமானவர் அப்பன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் சுவாமிக்கு சொந்தமானவர் என்பதனாலதான் அவர் சுவாமி மலையிலே வீற்றிருக்காரு. உடனே திரும்பி தேவர்களுக்கு என்ன வேணும்னு அருள் பாலிச்சாராம். அதனாலதான் திருச்செந்தூர்ல அவர் பூஜா மூர்த்தியாக திகழ்கிறார். அருள்பாலிக்கும் கடவுளாக திகழ்கிறார் திருச்செந்தூர் முருகப்பெருமான். வேற எந்த சந்தேகமும் வேண்டாம். அவரது கையில தாமரை மலர் பூஜைக்கு உரிய மலராக கையில் ஏந்திட்டு இருப்பாரு. உடனே திரும்பின காரணத்தினால அதனால மனமுருகி பக்தியோட அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா முருகன் கொடுப்பார்.